திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 211, அதிகாரம் ஒப்புரவு அறிதல். பண்டைய தமிழ்நாட்டிலே வாழ்ந்த கடையெழு குறுநில மன்னர்களில் தோட்டி என்ற மலை நாட்டை ஆண்டவர் நல்லி. ஒரு நாள் மன்னர் நல்லி வேட்டைக்கு சென்றார். அவர் வேட்டைக்கு சென்று திரும்பும்போது ஒரு பெரிய மரத்தடியிலே ஒரு புலவர் மிகவும் பசியோடு வாடி மெலிந்த உடலுடன் இருப்பதை பார்த்தார். உடனே தன்னிடம் இருந்த ருசியான உணவுகளை அவருக்கு தந்தார். புலவரே, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்றார். மன்னன் நல்லியை காண என்றார். மன்னரை கண்டால் நிறைய பரிசு தருவார், இருந்தாலும் உங்கள் வறுமைக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அவர் கழுத்திலே இருந்த முத்து மாலையை பரிசாக கொடுத்தார். புலவருக்கு வியப்பாய் இருந்தது. பின்னர் தனது கையில் இருந்த இரத்தின கடகத்தை கழற்றி அதனையும் புலவருக்கு தந்தார். புலவருக்கு இந்நிகழ்வு ஒரு கனவு போல் இருந்தது. புலவர் வேடர் உருவில் இருந்த மன்னரை பார்த்து, உங்கள் பெயர் என்ன, நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அந்த வேடர் ஏதும் சொல்லாமல் விடைபெற்றார். புலவருக்கு கிடைத்த பரிசுகளின் மதிப்பு நிறைய இருந்ததால் மன்னரை காணாமலேயே ஊருக்கு திரும்பினார். மன்னர் கோட்டைக்கு சென்றதும் அப்புலவரின் வீட்டிற்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பினார். அப்போதுதான் புலவருக்கு தெரிந்தது, காட்டில் அவர் சந்தித்தது வள்ளல் நல்லி மன்னர் என்று. அகமகிழ்ந்து அவருக்காக பாடல் பாடினார். என்னாடோ என நாடும் சொல்லான், யாரீரோ என பேரும் சொல்லான் என்ற வரிகள்தான் வன்பரணர் என்னும் புலவர் நல்லிக்காக பாடியது. தன்னிடம் இருப்பவற்றை உதவியாக பிறருக்கு கொடுக்கும்போது அவரால் மீண்டும் அந்த உதவிக்கு எந்தவிதமாக கைமாறும் செய்யாத அளவுக்கு உயர்ந்து கொடுத்தவர் நல்லி. நமக்கெல்லாம் மழையாய் பொழிகின்ற மேகங்களுக்கு நாம் எவ்வாறு பதில் உதவி செய்ய முடியாதோ அதுபோல்தான் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எதிர்பார்த்து உதவி செய்தால் மடமை, எதிர்பாராமல் உதவி செய்தால் மகிமை.